இந்த உலகத்துல 2 வகையான துன்பங்கள் உண்டுங்கிறார் பெர்னாட் ஷா. நாம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதனால வர்ற துன்பம் ஒரு வகை. நாம ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுதுன்னா அதனால வர்ற துன்பம் ஒரு வகை. அது எப்படி? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா துன்பங்கிறது சரி. ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுதுன்னா அது இன்பம் தானே, அது எப்படி துன்பமாகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இதை சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த காலத்து அப்பாக்கள் சில பேரை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, புள்ள பிறக்கிற வரைக்கும் பிள்ளை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டேன், புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் ஐயோ புள்ள பிறந்துட்டானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த காலத்து அப்பா மட்டும் இல்ல, அந்த காலத்து அப்பாவே இப்படி கவலைப்பட்டார். யார் அவருன்னா தசரதர். பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தசரதர் வேட்டையாடுறதுக்கு போனார். அப்போ காட்டுல எங்கேயோ தூரத்துல யானை தண்ணி குடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. மரம் செடி கொடி மறைச்சி இருந்ததுனால அதை சரியா கண்ணால பார்க்க முடியல, ஆனா சத்தம் மட்டும் கேட்டுது. உடனே தசரதர் என்ன பண்ணாரு, சத்தம் வந்த திசையை நோக்கி அம்ப விடுறாரு. அவ்வளவுதான், ஐயோ அம்மா அப்பான்னு கத்துற சத்தம் வருது. அப்புறம் ஓடி போய் பார்த்தா அது மனித குரல். அங்க வந்து குளத்துல தண்ணி மூண்டுகிட்டு இருந்த ஒரு முனிகுமாரன் மேல அம்பு பாஞ்சிருக்குது. அவன் தன்னுடைய கண்ணில்லாத அப்பா அம்மாவுக்காக தண்ணி மூடுறதுக்காக அங்க வந்தவன் இப்போ சாவ கிடக்குறான். தசரதர் பதறி போய் நிக்கிறார். அவன் இவரை பார்த்து, நான் சாவறதை பத்தி கவலைப்படல, கண்ணில்லாத எங்க அப்பாவும் அம்மாவும் அதுவும் அந்த மரத்தடியில இருக்கிறாங்க, அவங்க குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த கண்ணில்லாத முனிவர் தசரதனுக்கு சாபம் கொடுக்கிறார். நாங்க எப்படி புத்திர சோகத்தால சாக போறோமோ அதே மாதிரி நீயும் சாக போற, ஆனா உன்னுடைய புத்திரன் வந்து சாக மாட்டான், அவன் பிரிவுனால நீ சாக போற அப்படிங்கிறார். சாகிறத பத்தி, அதாவது நாம செத்துருவோங்கிறத பத்தி தசரதன் வந்து முதல்ல கவலைப்படல. ஏன்னா அப்போ வந்து அவருக்கு புள்ள இல்ல. ஆனா ராமன் பிறந்ததும் எப்போ ராமன் தன்னை விட்டு பிரிவானோ தனக்கு சாவு வருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதனால்தான் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை தா அப்படின்னு சொன்னதும் மார்புல வந்து வேல் நுழைஞ்சி அதனால உண்டாகிற புண்ணுல நெருப்பு நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி தவிச்சார் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அப்படின்னு கம்பர் வாக்கு. அதாவது கண்ணில்லாதவன் கண்ணை பெற்று அதை திடீர்னு இழந்துட்டா எப்படி தவிப்பானோ அது மாதிரி தவிச்சான் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இங்க கண்ணிலான்ங்கிறது இந்த சாபம் கொடுத்த முனிவரையும் குறிக்கும். அவர் எப்படி தம்முடைய மகனை இழந்து தவிச்சாரோ அப்படி தவிச்சான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ தசரதன் நிலையை நினைச்சு பாருங்க, பெர்னாட் ஷா சொன்னதையும் நினைச்சு பாருங்க. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னாலும் துன்பம், ஆசைப்பட்டது கிடைச்சாலும் துன்பம் அப்படின்னாரு பெர்னாட் ஷா இல்லையா? அதனால ஆசைப்பட்டது கிடைச்சாலும் ஒரு வகையில துன்பம் தான். ஒரு திருடன் ஒரு கோவில் வாசல்ல ஒரு மரத்தடியில கையையும் காலையும் உதறிட்டு வாழ்வாள்னு கத்திட்டு கிடக்குறான். அவனுடைய சிநேகிதன் ஒருத்தன் வந்தான். ஏன்டா அப்படி கத்துறேன்னு கேட்டான். சாமி கழுத்துல இருக்கிற நகையை திருடணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சுட்டுது. அதுக்கப்புறம் அந்த நகையை, அதுவும் அந்த கருங்கல் தூணில் இருக்கிற சிங்கம் சிலை இருக்குதே, அது வாய்க்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து அந்த சிங்கம் சிலை இருக்குதே, அது வாய்க்குள்ள கையை விட்டேன் நகை எடுக்கிறதுக்கு, அது கடிச்சுட்டுது, அதுதான் சொல்றேன்னா. கருங்கல் சிலை எப்படா கடிக்கும் அப்படின்னு கேட்டான் அவன். கடிச்சது அந்த சிலை இல்ல, அது வாய்க்குள்ள இருந்த ஒரு தேள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் துள்ள ஆரம்பிச்சானான் இவன்.